எங்களது திருசக்தி ஜோதிட ஆய்வகத்தின் செயலாளர் கணேச மாணிக்கம் ஐயா அவர்கள் சிற்றுரையாற்றுவார். அடிமுடியும் நடுவுமுள்ள அகண்ட பரம்பொருள் உளது என அறிந்திட்டாலும் கடிகமன் மென்மலர் பூஜை கருட் செய்யும் பண்பதற்களையால் கிரதமான பொடியதனா முழக்காடி கிளோடு இங்கோனும் புனைந்து கையில் தடிபிடித்து பலன் வைப்பில் குளவும் அவன்தனை மறவேன் சரதமாமே. ஓம் சரணபவ ஓம் சரணபவ ஓம் சரணபவ. சபையில் கூடியிருக்கும் ஆண்டோர்களுக்கும் குருமார்களுக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராகு கேதுவை பற்றி ஒரு சிறிய ஒரு இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம ஒரு குழந்தை பிறந்து 11ஆவது மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முதல் முடி எடுப்பாங்க, அது கேதுவுக்கு. அதே நேரத்தில் காது குத்துவாங்க, அது ராகுவுக்கு. அப்போது ஒரு விசேஷங்கிறதே வந்து பார்த்திங்கனாக்கா முதல்ல ஒரு குழந்தை ஜனனமாகும் போதிலிருந்து ராகு கேதுக்களுக்கு தான் முதல் ப்ரையாரிட்டி கொடுத்து கொண்டு வர்றாங்க. அப்போது அந்த ராகு பார்த்திங்கனாக்கா ஒன்றொன்றுக்கும் நம்மளுக்கு காரகம் வகிச்சுட்டு வர்றாங்க ராகு கேதுக்கள். அப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஒவ்வொரு இயக்கத்திற்கும் மூல காரணமாக இருக்காங்க சாயா கிரகங்களான ராகு கேதுக்கள். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ராகு கேதுக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ராகுங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா தந்தை வழி தகப்பனாரை குறிக்கக்கூடியது ராகு, தாய் வழி பாட்டியை குறிக்கக்கூடியது கேது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ராகு கேதுகளை தான் குலதெய்வமாக கூடி கொண்டு வணங்கி வர்றாங்க. அப்போ அந்த ராகு கேதுக்கள் வந்து ஒரு மனித குலம் தலை துவங்க சாயா கிரகங்களாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய தெய்வங்களே ராகு கேதுக்கள் தான். ராகு அப்படிங்கும்போது அது குலதெய்வமாக வரும் பட்சத்தில் அப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதிக ஒரு மகிழ்ச்சியாகட்டும் அதிக துன்பமாகட்டும் நம்ம முறையிட வேண்டிய கடவுளே பார்த்திங்கனாக்கா குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கும்போது உங்களுக்கு நமக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும். இப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நம்ம வீட்டில் பெரியவங்க படத்தை வந்து ஹாலில் மாட்டியிருப்பாங்க, கேட்டால் தாத்தா பாட்டி படம் அப்படிம்பாங்க. கல்யாணத்து வயதுக்குள்ள பெண் குழந்தையாகட்டும் ஆண் குழந்தையாகட்டும் அப்போ அந்த ராகுவோட 7ஆம் பருவ உளுந்துட்டே இருக்கும். நேர் பார்வைங்கிறத 7ஆம் பருவையத்தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. 7ஆம் பருவைங்கும் போதே அது கல்யாணத்துக்கு கொஞ்சம் சிக்கல் பண்ணும் தானே. அப்போது அந்த பெரியவங்க படங்களை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சாமி ரூமில் ஒரு தெற்கு பார்த்து மாட்டிருங்க. ஹாலில் மாட்டுறதை காட்டிலும் உள்ள அவங்களுக்கு தெய்வ வழிபாட்டுக்குன்னு வைத்திருக்கக்கூடிய அறைகளில் சிறிய அறையாக இருந்தாக்கா கொஞ்சம் மரபு பார்த்து மாட்டிக்குங்க, ஹாலில் வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு உண்டான பார்வையை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா சில நல்ல காரியங்களில் கொஞ்சம் தொய்வேகுது. அப்போது அந்த தாத்தா படத்தை பாட்டி படத்தை எங்கே மாட்டோன்னு உங்களுக்கு ஒரு முக்கியமான இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துகளில் மாட்டுங்க. இப்போ ஒரு தொழில் செய்யக்கூடிய கடை நிறுவனங்களில் அந்த மாதிரி பெரியவங்க படத்தை மாட்டும்போது பார்த்திங்கனாக்கா தொழிலில் அபரிமிதமான லாபம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா ராகுங்கிறது வந்து பெருக்கி கொடுக்கறது. அப்போ வருமானம் பெருகும், தொழிலாளர் பெருகுவாங்க, தொழிலாளர்கள் பெருகும்போது தொழிலே பெருகும். அப்போது அவங்க படத்தை அங்கே மாட்டுறது சிறப்பு. நான் இப்போது பார்த்திங்கனாக்கா நிறையா பேர்த்தோட வீட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா இப்படி தான் பண்ணிட்டு வர்றேன். தொழில் ஸ்தானத்துகளில் பெரியவங்களோட மாட்டுங்க, உங்களுக்கு வந்து லாபஸ்தானமாக அவங்க கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றேங்க. அதுவும் சிறப்பாக இருக்குது. நான் பார்த்த வரையில் இந்த ஹோட்டல் அந்த கோழி கறிக்கடைகள்லாம் பெரியவங்க படத்தை மாட்டும்போது பார்த்திங்கன்னா கறிக்கடையில் மாட்டுறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க ராகுவாச்சே. அப்போ தொழில் நல்லா பெருகி கிடைக்குது, அது கண்கூட பார்க்கவும் முடியுது. பெரியவங்க படத்துகளில் அந்த இடத்துகளில் மாட்டுங்க, சிறப்பாக தொழில் வரும். தொழில் ஸ்தானங்களில் வைக்கும்போது
அது தொழில் ரொம்ப சிறப்படைந்து கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போர்டில் ஒரு சின்ன ஒரு படம் போட்டு காட்டிடலாம். இப்போ ஆமாங்க, கேது நிற்கிற சாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூச நட்சத்திரம், குரு உச்சம். அப்போ அது ஜோதிடராக மாறிடுச்சு. லக்னம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு புதனை பார்க்குது 7ஆம் பார்வையா. குரு புதன் லக்னத்தை பார்க்கறதுனால ஜோசியர் அப்படியும் எடுத்துக்கலாம். லக்னத்துக்கு 10ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு. குரு செவ்வாய் நிற்கிற சாரம் பார்த்தீங்கன்னா புதன். சந்திரன் பார்த்தீங்கன்னா சனி. சனி புதன் சாரம். அப்போ வந்து ஜோதிடர். அப்போ இங்கே வாக்குஸ்தானம் பூசம் 2ஆம். அந்த பூசம் 2 சந்திரன் வந்து உத்திரட்டாதி. சனியோட காம்பினேஷன் இருக்குது. இப்போ சூரியன் தேசம் ராகு புத்தி. இப்போது சூரியன் தேசம் ராகு புத்தி நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 3 தம்பி சகோதரஸ்தானம் வருதுங்களா. அப்போது இப்போ வந்து சுக்கிரன் வந்து மாந்தியோடு சேர்ந்துருக்கு. அப்போ இதுக்கு எப்படி பலன் எடுக்கிறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகரோட மனைவி மாந்தியா அப்படிங்கிற ஒரு கணக்கு உங்களுக்கெல்லாம் வரும். சுக்கிரனோட மாந்தி சேர்ந்துருக்குல்ல. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, மனைவி ஸ்தானத்தில் மாந்தி வந்திருக்கிறதுனால கொஞ்சம் யோசனை பண்ணுவீங்க. இப்போ என்ன நடந்தது ஒரு ட்விஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகரோட தம்பி 3ஆம் இடம்ங்களா. 3ஆம் இடத்துக்கு இது 7ஆம் இடமா. தம்பியோட மனைவி அவுட். தம்பியோட 3ஆம் இடம் 3க்கு 7. 3க்கு 7. தம்பியின் மனைவி மாந்தி. தம்பியின் மனைவி செத்து போயிட்டாங்க. இப்படி எடுத்து பழகணுங்கிறதுக்கு தான் இப்போ இந்த ஜாதகத்தை போட்டதே. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகரோட மனைவி ஸ்தானத்தில் மாந்தி இருக்குதுன்னு நினைப்பீங்க. இதில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மனைவி ஸ்தானத்தில் வந்து சுக்கிரன் வந்து 9ஆம் இடமா வந்துட்டாங்க. அதனால் மனைவி தப்பிச்சுக்குச்சு. லக்னத்தோட மனைவி ஜாதகரோட 3ஆம் இடத்து 7ஆம் பார்வையாக வந்து அவரோட கலத்திரமாக வந்து மாந்தி மாட்டிக்கிச்சு. அப்போது சகோதரனுடைய மாந்தி சுக்கிரனில் மாட்டினங்காட்டிக்கு சகோதரருடைய மனைவி அவுட்டு. இப்போது சகோதரஸ்தானம் 3ஆம் இடத்துல வருது. சகோதரர் சூரியன் ராகுவோட சேர்ந்துருக்கார். ராகுவோட காரத்துவம் இன்னொன்று. ராகுன்னா கெட்ட பழக்கத்துக்கு பூரா அடிமையாக இருப்பாங்க. தண்ணி ஓடுறது தான் மெயின். அப்போது இந்த ஜாதகரோட தம்பி தண்ணியில் அடிக்ட் ஆயிட்டார். அப்போது அடிக்ட் ஆயிட்டார். இப்போ வந்து இந்த ஜாதகரை வச்சு இந்த தம்பிக்கு எப்படி பலன் எடுக்கிறதுங்கிறதுல இது ஒரு சின்ன சூட்சுமம். 3ஆம் இடம் சூரியன் நிற்கிற சாரம் வந்து 8ல் நிற்கிறாரு. அப்போது தம்பியை இவர் நல்லா பார்த்துக்கிட்டாலும் தம்பி இவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற சுச்சுவேஷன்லேயே தான் இருக்கிறார். தம்பிக்கு அட்வைஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் தான் ஜாதகர் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கார். கண்டிப்பாக இந்த ஜாதகர் வந்து தம்பினால் சூரியன் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த தம்பினால் ஜாதகருக்கு கொஞ்சம் மன கவலை அப்படி எடுக்கணும். ஆமாங்க இருக்குது. அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு குரு புதன் 7ஆம் பார்வையை பார்க்கறதுனால இந்த ஜாதகர் வந்து இளமையில் திருமணம் விருப்பத்துக்கெல்லாம் போகலைங்க. மக்களால் பார்த்து கல்யாணத்துக்கு அப்புறம் விருப்பப்பட்டுக்குத்தானே ஆகணும், இல்லைன்னா கஞ்சி கிடைக்காத. ஈர்ப்பு அதிகம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லக்னத்திலேருந்து இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 கட்டத்துக்கு மேலே
அப்போ இந்த 7 கட்டத்துக்கு மேலே தான் இந்த ஜாதகருக்கான உயர்வு இருக்குது, அப்படி எடுக்கணும். அதைத்தான் சொல்கிறேங்க. இந்த ஜாதகர் வந்து திருமணத்துக்கு பின்பு தான் உயர்வு, திருமணத்துக்கு பின்பு தான் உயர்வு. அப்போ நீங்கள் வாங்க. அப்போது இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து சனி வக்ரமாக இருக்கிறதுனால இது வந்து சந்திரனையும் செவ்வாயையும் பார்க்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாக்குஸ்தானத்தையும் பார்க்குது. இப்படி பார்த்தா வாக்குஸ்தானத்தை பார்க்குது, இப்படி பார்த்தா தன்னுடைய 10ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ சனியோட தொடர்பு 2க்கும் 10க்கும் தொடர்பாக இருக்குது. அப்போ வருமானத்துக்கு சனி பகவான் வந்து 2 வழியிலையும் காரகம் வைக்கிறார் அந்த இடத்துல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சுக்கிரனோட கட்டமாக இருக்கிறதுனால மனைவி வந்ததுக்கப்புறம் தான் இவர் வந்து தொழிலில் மித்ததில் எல்லாத்துலேயுமே அபிவிருத்தி ஆகியிருக்காருன்னு நம்ம இதை பற்றி எடுத்துக்கலாம். ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி எடுத்துக்கலாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு திருமூர்த்தி மலையில் ஒரு பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச ஜோதிடம், பிரபஞ்சம் ஆசிரமம் ஒன்று இருக்குது. அப்போது அந்த ஆசிரமத்தில் இருக்க குரு வந்து பிரமிடுக்குள்ளே போவார். போயிட்டாருன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த பிரமிடுக்குள்ளே இருப்பார். அந்த ஆசிரமத்தில் தம்பி வந்து ஒரு கணக்கராக இருந்தார். கணக்கராக இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா அந்த ஆசிரமத்தில் அந்த பிரமிடுக்குள்ளே இருக்கும்போது நான் கவிதைகள்லாம் நிறையா எழுதுவேன். அப்போது ஒரு கவிதை எழுதுகிறேன், திருமூர்த்தி மலை சாரலிலே வீட்டிற்கும் திருவருளேன்னு சொல்லிட்டு எழுதும்போது அந்த குருநாதர் வந்து பிரமிடை விட்டு வெளியில் வந்ததுமே அந்த பாட்டினோட தாக்கம் ஒரு மனசுக்குள்ளே ஆள் நிலவையாக பதிஞ்சதுனால வெளியில் வந்ததுமே அந்த பாட்டு எழுதுனது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி இவரோட தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவரோட அண்ணா எழுதியிருக்காருன்னு சொல்லும்போது அப்புறம் அவர் எனக்கு வந்து தீட்சை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார். ஆனால் அந்த தீட்சைக்கு என்னால் போக முடியல. பின்னொரு நாளில் போய் தீட்சை வாங்கல, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கர்மா வலியது அப்படிம்பாங்க. அவரோட ஆசிரமத்தில் யோகாசனம் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஜோதிடர் போகிறாரு. அந்த ஜோதிடர் அந்த யோக கலைகளையெல்லாம் கற்றுக்கிட்டு வராரு. வந்துட்டு அவர்கிட்ட அந்த பரஞ்சோதியார்ன்ட்டு அவர் பேர், அவர்கிட்ட தீட்சை வாங்கிட்டு இவர் வராரு. தீட்சை வாங்கிட்டு வர்றவர் தான் எனக்கு வந்து ஜோதிட குருவாக வராரு. அவர்கிட்ட வாரம் நான் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு பார்த்தீங்களா. அவர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி நினச்சிருந்தாங்க. அவரோட ஆசீர்வாதம் வந்து எனக்கு ஒவ்வொரு வாரமும் அவரை குருவை காட்டினார்ன மாதிரி அந்த குருவால் இந்த குரு எனக்கு கிடைச்சாரு. அவர்கிட்ட இருந்து நான் ஜோதிடம் கற்று இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். அப்போது பிரபஞ்ச சக்தி எவ்வளவு கர்மா வலிமை வாய்ந்ததுங்கிறத இதன் மூலிமா நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அப்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த குருநாதர் வந்து வாரம் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணினாங்க. அவருடைய ஆசியாலும் அனுகிரகத்தாலும் நான் பிரபல ஜோதிடராக வளர்ந்துட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு கர்மாங்கிறது வந்து மிக வலிமையானதுங்கிறத எடுத்துக்கலாம். என்னுடைய தம்பியோட நண்பரோட அப்பாவுக்கு ஹார்ட்டு ஓப்பன் சர்ஜரி பண்ணாங்க. அப்படி ஓப்பன் சர்ஜரி பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா தம்பி சடனாக எனக்கு ஒரு கவிதை வேணும்னு அப்படி ஒரு 10 நிமிஷத்தில் பஸ் வந்துடும். இந்த சுச்சுவேஷனில் கேட்டால் அப்படி நாங்கள் இருந்தது ஒரு கிராமம். கேட்கும்போது பார்த்திங்கனாக்கா 10 நிமிஷத்துக்குள்ளே என்ன கவிதை எழுதுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
ஏதோ ஒன்று. ஆனால் அவர் உள்ளே போயிட்டு வெளியில் உள்ளே போகிறாரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே. அவர் ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்கார். அவர் தைரியமாக இருக்கிற மாதிரி ஒரு கவிதை அப்படின்னா அப்படி. அப்போது சேட்டான எனக்கு தோணின ஒரு கவிதை பார்த்திங்கன்னா, உன்னில் உன்னில் உள்ளே இறை இருந்தால் இறையின் மனதில் குடியிருப்பாய், இறையின் மனதில் குடியிருந்தால் உன்னில் உள்ளே இறை இருப்பார். இவ்வளோதானுங்க கவிதை. இந்த கவிதை எழுதி கொடுத்தேன். என் தம்பியே பார்த்துட்டு கொஞ்சம் அசந்துட்டா. அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி செய்யக்கூடிய இடம் வந்து இதயம், ஹார்ட்டு. அப்போ அந்த ஹார்ட்டு வச்சே நான் கவிதை எழுதியிருந்தேன். அப்போ அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு உள்ளே போகும்போது அவருக்கு அந்த கவிதையை காட்டுறாங்க. அவர் படித்து பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. நல்ல விதமாக ஆப்ரேஷன் ஆகி வெளியில் வர்றாரு. அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த சில கவிதை வரிகள் வந்து உத்வேகமாக இருந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி வந்து எல்லாமே சிவமயம், அன்பே சிவம்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம உடல்லையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான ரோமங்கள் இருக்குது. அந்த ரோமங்கள் அனைத்துமே சிவமே, மயிர்கால்கள் அனைத்துமே சிவமே. நம்ம உடம்புக்குள்ளேயே 1000 சிவன் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா, ஒவ்வொரு விலங்கினங்களிலையும் ரோமங்கள் இருக்குது. அந்த ரோமக்கால்கள் அனைத்துமே சிவமே. பார்த்திங்கனாக்கா, ஒரு சிங்கமே இருந்தாலும், புலியே இருந்தாலும், கரடியே இருந்தாலும் ரோமம் இல்லாமல் எந்த மிருகமோ மனித இனமோ இருக்கிறதில்ல. அந்த அனைத்துலேயும் சிவம் வந்து ஆட்சி செய்கிறாங்க. எல்லா மிருகங்களும் தன் குட்டிகள்கிட்ட அன்பாக தான் இருக்காங்க. அப்போ அன்பின் வடிவமே சிவம், அன்பே சிவம். அப்படிங்கும்போது அன்பால் ஆளட்டும் நெஞ்சமே, வாழும் காலம் கொஞ்சமே அப்படின்னு நான் கவிதை எழுதியிருக்கேன், ஒரு ஷார்ட் வேர்டாக. அந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா எல்லாமே அன்பு தான். அன்பு தான் உலகத்தில் வந்து நிரந்தரமானது, நிலையானதும் கூட. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய ஜாதகத்தில் 9ஆம் இடம் இல்லை, சரி காட்டுங்க. 9ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட மாந்தி சேர்ந்துருக்கு. மாந்திங்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா இறந்த பிரேதங்களையெல்லாம் நான் குருவான்னு நினைக்கிறேன். அப்படி மாற்றிக்கிங்க, ஒரே வேர்டு தான். அப்போது 9ஆம் இடம் சுக்கிரன் மாந்தி, இறந்த அனைவரையுமே நான் குருவாக நேசிக்கிறேன். முதல்ல ஒரு பாடியை வந்து குழியில் இறக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தது பார்த்திங்கன்னா, ஒரு 108 வயதான பாட்டி, மூதாட்டி. அவங்க தோட்டத்திலேயே அவங்கள வந்து சிவமாக பண்ணுறாங்க. சிவமாக பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா, அந்த பாட்டியை தூக்கி வைக்கிறதுக்கு சொந்த பந்தம் யாருமே வரல. முதல்ல நான் இறங்கி குழியில் அடக்கம் பண்ணின சிவமே அந்த மூதாட்டி தான். அப்போது அவங்களிருந்து ஆரம்பித்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான பாடியை உள்ளே தூக்கி வச்சு அடக்கம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கேரளாவில் ஒரு பாடி, நல்ல வெயில், பாடியை வச்சுட்டு எல்லாருமே போயிட்டாங்க. கல் குடிச்சிட்டு வர்றேன், சாராயம் குடிச்சிட்டு வர்றேன், வந்தால் தான் அதை உள்ளே இறக்க முடியும்னு சொல்லி. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கம்யூனிட்டியில் வந்து பாடியை வந்து உக்காந்த நிலையில் தவக்கோலத்தில் தான் வைப்பாங்க. அப்போ அந்த தவக்கோலத்தில் வைக்கிறதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும். அந்த பாடியோட நெஞ்சில் முழங்கால முட்டி தூக்கி வைக்கணும். உள்ளுக்குள்ளே குகையில் வைக்கும்போது அந்த சில நேரங்களில் அந்த பாடியோட கண் ஓப்பன் ஆகும். அப்போ ஓப்பன் ஆகும்போது அந்த ஏர் வந்து இந்த கண் விழி ஹோல்ஸ் வெளியே அந்த ஏர் வெளியாகும்போது கண் ஓப்பன் ஆகும். அதுக்கெல்லாம் தைரியமாக இருக்கணும். அதனால தான் அவங்க சோமபானம் இறக்க போனது, தைரியம் வரணுங்கிறதுக்கு. நாங்கள் பார்த்திங்கன்னா பெரியவர் வெயிலில் வச்சுட்டு போனதுனால நான் அந்த கட்டுகளை அவுத்து பெரியவரை குழியில் இறக்கி அழகாக
எல்லாம் நீட்டாக செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நெஞ்சுக்கட்டு வரைக்குமே மண்ணால் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உப்பு போட்டு உப்புக்கு மேலே விபூதியை போட்டு விபூதியை சரஸில் லிங்கமாக பிடிச்சி வச்சு வில்வ இலை போட்டு அது குகை மாதிரி குழியை வெட்டி உள்ளே இறக்குவாங்க. இறக்கி சம்மனை போட்டு தவக்கோலத்தில் உட்கார வச்சு கையெல்லாம் மடித்து வச்சு அவங்கள வந்து தவம் பண்ணுற மாதிரி உட்கார வச்சு மேலே சிரசு வரைக்கும் இந்த மாதிரி பண்ணி வில்வ இலைகளை போட்டு தேங்காய் உடைச்சி பழமெல்லாம் வச்சு அந்த சிரசு மேலே சூடம் ஏற்றி அந்த சூடம் அணைய வரைக்கும் மண் தள்ள மாட்டோம். அப்படியே அதை தெய்வமாக வணங்கிட்டு அந்த சூடம் அணைஞ்சதுக்கப்புறம் தான் மண் தள்ளி மேலே ஏறி வருவோம். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா அந்த உடலை வந்து அவ்வளவு தூரம் மரியாதையாக செஞ்சு இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான பேற்றை வந்து சிவமாக மாற்றி வச்சுருக்கோம். இப்போ இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த மாந்தி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிவமாக நினைக்கிறோம். இறந்தவங்களையெல்லாம் சுவாமியாக நினைக்கக்கூடிய மனோபக்குவம் அந்த இடத்துல வந்துடுது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் செவ்வாயோடு இருக்குது. அந்த செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்க்குது. லக்கணத்தை பார்க்கும்போது இயற்கையாகவே தைரியம் இருக்கும், அதுக்கு எல்லாம் போல்டாக இருப்பாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் பாடி ஃபில்டர். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் சந்திரனையும் சந்திரனிலிருந்து லக்கணத்தை பார்க்குறதுனால மிஸ்டர் தமிழகம் 4வது இடம், ஃபிட்னஸ் சாம்பியன் இதே திருப்பூர் மாவட்டத்தில் வாங்கியிருக்கிறோம். அது மாதிரி இந்த செவ்வாயை வச்சு இப்படி பலன் எடுக்கலாம். அப்போது இந்த மாதிரியெல்லாம் வருது. அப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேதுக்கள் வந்து இவ்வாறாக பல பலன்களையும் செய்யுது. நம்ம வந்து ஏதொரு காரியம் செய்யும் போதும் பிடிக்கும் போதும் பார்த்திங்கனாக்கா சாஸ்திர விதிகளை பின்பற்றணும். சாஸ்திர விதிகளை பின்பற்றி பல பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். ஜோதிடர்களும் அப்படித்தான். ஜோதிடம்ங்கிறது வந்து சாதாரணமாக இல்லை. ஜோதிட சக்திங்கிறது வந்து அது பிரபஞ்சத்தில் பெரிய சக்தி. நேற்றை கூடி ஒருத்தருக்கு பார்த்தேன், வயது 52 ஆச்சு. என்ன கல்யாணம் நினைப்பு போயிட்டுருக்குதாட்டிருக்குதுன்னு. அவருக்கு கல்யாணம் ஆகலை. கல்யாணம் போகுதாட்டிருக்குதுன்னு சொன்னதுமே பொண்ணு பார்த்துருக்குது ஒன்று அப்படின்னாரு 52 வயசில். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜோதிடத்தில் ஒரு எளிய விதி ஒன்று சொல்லித்தர்றேங்க. ஜோதிடத்தில் ஒரு எளிய விதி ஜோதிடர்கள் வந்து புரிஞ்சுக்குங்க. கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுக்கிரனை உங்களுடைய டிரான்சிட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனை 1, 5, 9ஆம் பார்வை, இந்த 9ஆம் பார்வை 9ஆம் பார்வைக்கு 7ஆம் பார்வையில் குரு வந்தாலும் குருவை பார்த்தா உங்களுக்கு குழந்தை உண்டு. அதே மாதிரி அந்த 1, 5, 9 கோச்சார குரு சுக்கிரனை பார்த்தால் கல்யாணம், குருவை பார்த்தால் குழந்தை. அவ்வளோதானுங்க ஜோதிட விதி. இது வந்து பிடிச்சிட்டிங்கன்னு வைங்க, பவர்ஃபுல்லாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா அந்த குருவை வந்து கரெக்டாக 1, 5, 9 இப்போ கோச்சாரத்தில் இன்றைக்கி மே 14 தேதிக்கு மேலே குரு மிதனத்துக்கு வர்றாரு. மிதனத்திலிருந்து 1, 5, 9 யாருக்கு குருவை பார்க்குதோ அவங்களுக்கு குழந்தை உண்டு. யார் ஒருவருக்கு 1, 5, 9 சுக்கிரனை பார்க்குதோ கல்யாணம் இந்த வருஷம் அவங்களுக்கு உண்டு. அவ்வளவுதானுங்க ஜோதிட விதி. கோச்சாரத்தை வச்சு அழகாக தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், லவ் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த மாதிரி ஜோதிடத்தில் எளிய கற்றுக்கிறதுக்கு பல விதயங்கள் இருக்குது. அதை பார்த்து நம்ம பயணித்து ஜோதிடத்தை இன்னும் பெரிய லெவலில் கொண்டுட்டு போகலாம். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஜோதிடத்துக்கு வந்து அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே நாள் கிழமை எழுதாமல் இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே வந்து நாள் கிழமை எழுதுகிறாங்க. இன்னும் அதிகமாக ஜோதிடர்கள் தேவைப்படுறாங்க. எல்லோரும் ஜோதிடம் கற்றுக்குங்க. ஜோதிட நுணுக்கமான விதிகளை வச்சு உலகுக்கு நம்ம நிறைய பாங்கு செய்ய வேண்டியது இருக்குது.
ஜோதிடத்தால் இன்னும் நிறையா சாதிக்க வேண்டியது இருக்குது. ஜோதிடங்கிறது பொய் இல்லை, மெய். அதுக்கு பல சான்றுகளை நம்ம வச்சுக்கிட்டும் இருக்கோம். ஜோதிடத்தை பற்றி இன்னும் பல நுணுக்கமான சமாச்சாரங்களை கற்றுக்கணும் பிடிச்சிக்கணுன்னா திரிசக்தி ஜோதிட நிலையத்தில் நாங்கள் ஒவ்வொரு கிளாஸஸ் போட்டுகிட்டே வந்துகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நீங்கள் அனுபவம் உள்ள 40 வருடம் 30 வருடம் அனுபவம் உள்ள பெரிய பெரிய ஜோதிடர்களை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். நீங்கள் அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டுட்டு நீங்களும் ஜோதிட கருத்துக்களில் நீங்களும் பெரிய பிரபலமாக வர்றதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம். நாங்கள் என்றும் மக்களாக உயர்ந்து உங்களையும் ஒரு பெரிய ஜோதிடராக மாற்றணுங்கிறது தான் எங்களுடைய காரணியாக இருக்குது. வளர்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. இவ்வளவு நேரம் ஜோதிடத்தை பற்றியும் ஜோதிட விளக்கங்கள் குறித்தும் நமக்கெல்லாம் சொற்பொழிவு நிகழ்த்திய நமது திரிசக்தி ஜோதிட ஆய்வகத்தின் செயலாளர் கணேசன் மாணிக்கம் ஐயா அவர்களுக்கு திதி யோக கர்ணம் ரவி அவர்களும் டிடி மனோகரன் ஐயா அவர்களும் சிறப்பு செய்வார்கள். உங்களுக்கு இந்த மாதிரி போடுறது பொக்கிஷமாக மாறி